செழிப்பான விதத்தில் எங்களை கொண்டு வந்து வீழ்த்தீர். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிற இந்த வசனத்தின்படி கர்த்தர் எங்களை இந்த நாளிலே செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விட்டிருக்கிறார்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த புதிய ஆண்டில, இந்த 2025 ஆண்டிலே கர்த்தர் எங்களை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதாவது 2020 கொரோனா வர்ற வரைக்கும் இருந்த தீர்க்க தரிசனத்துக்கும் இப்ப இருக்கிற தீர்க்க தரிசனம் ரொம்ப மாறிச்சு. கொரோனா நிறைய என்ன செஞ்சது? பொய்யான தீர்க்க தரிசனத்தெல்லாம் உடைச்சு தூர எரிச்சு பாரு. கணக்கு தெரியாத அந்த கொரோனா பண்ற வேலை. அப்பெல்லாம் அந்த 2020 கூட அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் தான் வந்துச்சு. ஆனா இப்பெல்லாம் அப்படிலாம் நிறைய வரமாட்டேங்குது. தீர்க்க தரிசனங்கள்லாம் எங்க போச்சுன்னே தெரியல, காணாம போச்சு கொரோனாவுக்கு முன்னால. அந்த வருஷம் அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் சொன்னா கடைசியில் அப்படியே ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சா? எல்லாரும் சொல்றதுக்கு இப்ப பயப்படுறாங்க. இப்ப மாறி இப்படி சொல்றாங்க தீர்க்கதரிசிகளும் சரி, சில கணிப்புகளும் 2025 மிக ஒரு மோசமான நாட்களாக இருக்க போகிறது, பயங்கர அழிவு இருக்கும், 3ஆம் உலகப்போர் இந்த ஆண்டில ஒருவேளை துவங்க இருக்கலாம், கொரோனா விட பயங்கரமான வைரஸ் தாக்குகள் இருக்கும், இப்படிலாம் காரியங்களை இன்னைக்கு நம்ம நிறைய நான் கேள்விப்படுறோம், நீங்க கேள்விப்படுறீங்களா தெரியல. அல்லேலூயா. ஆனா இதுக்கு முன்னாலெல்லாம் ஏன் அது இல்லாம போச்சுன்னு தெரியல. அல்லேலூயா. அப்போ தீர்க்க தரிசனம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னா, தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சூழ்நிலையை மையமா வச்சுதான் தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. ஆனா வேதத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய அந்த வார்த்தை தீர்க்க தரிசனம் என்பது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வதற்கும் அங்க இருக்கிற சூழ்நிலைக்கும் பெரும்பாலும் சம்பந்தமே இருக்காது, தொடர்பே இருக்காது. முன்னால நடக்க போகிற பல காரியங்களை தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லுவாரு. ஆனா அதுக்கு முன்னால அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும், அந்த தேசம் இஸ்ரவேல் தேசத்தோட நிலை எப்படி இருக்கும், அந்த ஜனங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா படு மோசமா இருக்கும். பல சூழ்நிலைகள், பல மோசமான சூழ்நிலைகள் வரும். ஆனா இதையும் தாண்டி தேவன் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றி, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி, தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி இதுவரைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நடத்தி வந்திருக்கிறது போல இந்த ஆண்டிலும் உங்க சூழ்நிலை எப்படி இருக்கோ சூழ்நிலையை பார்க்காதீங்க. இன்றைக்கு உலகத்தினுடைய நிலை எப்படி இருக்கோ, இல்ல நம்முடைய சமுதாயம் தேசத்தினுடைய நிலை எப்படி இருக்கோ, ஆனால் தேவன் இந்த வார்த்தையை எனக்கு தந்திருக்கிறார், எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் அதன்படியே நம்மை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து நிறுத்த போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இந்த வருடத்தின் துவக்கமே ஒரு வித்தியாசமா இருக்கலாம். நிறைய பேர் வாழ்க்கையில ஆரம்பமே அப்படிதான் இருக்கிறது. நிறைய செய்திகள் ஆரம்பத்திலேயே பயங்கர மோசமான பல செய்திகளை நாம் இன்னைக்கு நியூஸ்ல கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே இந்த தேசம் ஒருவேளை இந்த வருஷம் அப்படிதான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் பொதுவாக ஜனங்களுக்குள் நிலவுகிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், மோசமான பயங்கரமான சூழ்நிலைகள், 3ஆம் உலகப் போரோ இல்ல கொள்ளை நோய்களின் தாக்குதலோ அதிகமாய் இருந்தாலும் என் தேவன் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னார், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த ஆண்டிலும் தேவன் அதுதான் நமக்கு சொல்லி இருக்கிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் அந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் எப்ப சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க இன்னும் எகிப்திலிருந்து புறப்படாத நிலையிலே அவர்கள் இருக்கும் போதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க யாத்திராகமத்தின் அந்த புஸ்தகம், யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். 13-14 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு போய் உங்கள் பிதாவுடைய தேவனுக்கு பாருங்க, மோசே
இன்னும் இஸ்ரவேல் புத்திரிடத்துல அவன் போக கூட இல்லை. அவன் மீதியான் வனாந்திரத்துல இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் எகிப்தின் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. எகிப்தின் அடிமைத்தனத்துல இருக்கிற அந்த நேரத்துல தான் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லி ஜனங்களுக்கு சொல்லு. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க என்ன நிலையில நீங்கள் இருக்கிறீர்களோ தெரியாது. நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும், மோசமான ஒரு நிலையில, பயங்கரமான நெருக்கமான சூழ்நிலையில, வியாதியின் பிடியில, கடன் நெருக்கத்துல, பொருளாதார நெருக்கத்துல, எப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்றைக்கு நீங்கள் இருந்தாலும் தேவ பிள்ளைய, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் என் கூட இருக்கிறபடினாலே என் சூழ்நிலைகளை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னார். அப்போ ஆபிரகாமோடு தேவன் இருந்தாரா? இருந்தார். ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். யோவான் 8:58 சொல்லும் பொழுது, யோவான் 5:58 8:58 வாசிங்க. யோவான் 8:58 அதற்கு இயேசு ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாகவே பாருங்க இருக்கிறேன் என்று சொல். ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாகவே இருந்த இருந்த ஆண்டவர், கல்தேய தேசத்துல அந்த ஆபிரகாமை அழைத்தவர் அப்போ இருந்தாரா? இருந்தார். ஆபிரகாமுக்கு சொன்னார், உனக்கு இந்த தேசத்தை தருவேன், உனக்கும் சந்ததிக்கும் இந்த தேசத்தை என்ன செய்வேன், தருவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணார். அப்போ கூட இருந்தாரா? இருந்தாரா இல்லையா? இருந்தார். அப்போ கவனிங்க, அந்த தேசம் நீங்க தொடர்ந்து ஆபிரகாம் வாழ்க்கையை நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் நாட்கள்ல பஞ்சம், ஆபிரகாமுக்கு பல பிரச்சனைகள், ஆபிரகாம் காலம் முடிந்தது. அடுத்தது ஈசாக்கு பிறக்கிறான். ஈசாக்கு காலத்துக்கு அப்புறம் யாக்கோபை தேவன், யாக்கோபினுடைய அப்படி பிள்ளைகள் பிறக்கிறாங்க. யாக்கோபு தன்னுடைய நாமன் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வருகிறான். இப்படிப்பட்ட பல சூழ்நிலை கடந்து யாக்கோபு இப்போ எகிப்துக்கு போகக்கூடிய சூழ்நிலையில அவன் போறான், யோசிக்கிறான், எகிப்துக்கு போனா என்ன ஆகுமோன்னு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எகிப்துக்கு போக என்ன செய்யாத, பயப்படாத, நான் என்ன செய்வேன், கூட இருந்து தேசத்துக்கு ஒன்னு என்ன செய்வேன், திரும்பி வரப்போனேன், உங்களுக்கு இந்த தேசத்தை நான் என்ன செய்வேன், சோதரமா கொடுப்பேன். ஆனா என்ன செய்யணும், இந்த சந்ததி ஒரு 400 வருஷம் அங்க இருப்பான், அவங்க உபத்திரப்படுவாங்க. அப்போ 400 வருஷம் எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, யோசேப்புடைய காலத்துக்கு பிற்பாடு 400 வருஷம் அவர்கள் உபத்திரப்பட்டாங்க. அப்போ தேவன் அவர்களோடு இல்லையா? இன்னைக்கு நிறைய நேரங்களை நாம் நினைக்கிறது என்னன்னா, பிரச்சனை வந்தா கடவுள் நம்மளை விட்டு விலகி விட்டாரா, இல்ல கடவுளே இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் முதலாவது இந்த ஜனங்களுக்கு, என் ஜனங்களுக்கு நீ சொல்ல வேண்டிய வார்த்தை, நான் இருக்கிறேன் என்று இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னால், அவர் எல்லா காலங்களிலும், எல்லா நாட்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா சூழ்நிலையிலும் அவர் இருக்கிறவர் என்பதுதான் அர்த்தம். அல்லேலூயா. நமக்கு பிரச்சனை வந்தா, நெருக்கம் வந்தா, போராட்டம் வந்தா, பாடு வந்தா, உபத்திரம் வந்தா, ஆண்டவர் இல்லாத சூழ்நிலையா நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, 400 வருஷம் அவர் எழுத்துல இருந்தாலும் கர்த்தர் அவரோடு தான் இருந்தார். அல்லேலூயா. அதனாலதான் அவர்கள் எவ்வளவா நெருக்கப்பட்டார்களோ அவர்களா என்ன செஞ்சாங்க, பழுகி பெருகினாங்க. ஒரு காரியத்தை நீங்க புரிந்துக்கோங்க, நான் என்னுடைய குடும்பமோ இல்ல எனக்குள்ள காரியங்களோ என்னையோ ஆண்டவர் தெரிந்து கொள்ளாம, இல்ல ஆண்டவர் என் கூட இல்லைன்னா, இன்றைக்கு எனக்கோ என் குடும்பத்துக்கோ மற்ற நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருவருக்கும் வந்த பல சூழ்நிலைகள்ல நாம இல்லாமலே போயிருக்கோம். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டு, அதாவது 24 வயதுல நான் ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்துல 2005 இந்த இடத்துல ஊழியத்துக்கு நான் விட்டேன். 2005 நான் ஊழியத்துக்கு வந்தேன். நான் நேற்று யோசித்து பார்த்தேன்,
எனக்கு முன்னால 2 பாஸ்டர்ஸ் இருந்தாங்க. ஒருத்தர் டெல்லியில படிச்சவர், அவரு காம்பூர்ல தான் இப்ப இருக்கிறது. இன்னொருத்தர் தமிழ்நாடு வேதாகம பள்ளியில படிச்சது, அவர் என்னை விட நல்ல தாளம் நல்லா பாடக்கூடியவர், நல்ல திறமை. டெல்லியில படிச்சவரு, நல்ல திறமையுள்ள ஆட்கள்லாம் இந்த இடத்துல வந்து ஊழியம் செஞ்சாங்க. ஆனாலும் கர்த்தர் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே எந்த திறமையும் கிடையாது, எந்த பெரிய எந்த ஒரு காரியம் இல்லைன்னா கூட ஆண்டவர் அப்பவே என்னை இந்த இடத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தகுதி இல்லாத ரட்சிக்கப்படாத சூழல், ஆண்டவர் அறியாத சூழலில் பாவத்தில் அக்கிரமத்துல இருக்கும் போதே ஆண்டவர் அப்பவே கர்த்தர் செஞ்சிருக்கிறார், என்னை தெரிந்து கொண்டது. ஆண்டவருடைய தெரிந்து கொள்வது அப்படித்தான் இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு தகுதியே இல்லாத, சம்பந்தம் இல்லாத சூழல்ல நான் 2005 கிட்டத்தட்ட 95 அது அந்த சம்திங் அந்த டைம்ல 95ல இருந்து 2000க்குள்ளதான் இந்த இடத்துல ஊழியங்கள் ஸ்தாபிக்கப்பட்டது. அது பல இடங்கள்ல இந்த ஊழியம் ஸ்தாபிக்கப்பட்டு வளர்ந்து, நானும் அப்போ நான் 99ல ரட்சிக்கப்படும். அப்போ பாருங்களேன், நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாகவே தேவன் அந்த இடத்துல அந்த ஊழியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி அப்பவே தேவன் என்ன பண்ணிருக்கிறார், முன்குறித்திருக்கிற. எத்தனை பிரச்சனை, எவ்வளவு பாவம், எவ்வளவு அக்கிரமத்துல இருந்தேன், எவ்வளவு வியாதி, எத்தனையோ மரணங்கள், மறிக்கிறதுக்கான மரணத்தின் விளிம்புல கடந்து போய் வந்திருக்கு. எத்தனையோ வியாதி அந்த கூட இருந்ததுனாலதான் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வருவதற்கு ஒரு நோக்கம் வைத்திருந்திருக்கிறார். ஆண்டவர் இந்த இடத்துல வைத்து இத்தனை ஆண்டுகள், இன்றைக்கு 20 ஆண்டுகளாக இந்த இடத்துல இருந்து ஊழியம் செய்வதற்கு தேவன் ஏற்கனவே முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் பல பிரச்சனை வந்தது, பல போராட்டம் வந்தது, பல நெருக்கமான பல சூழ்நிலைகள் வந்தது. இல்லைன்னு சொல்லல, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் என்னோடு கூட இருந்து என்னை மட்டுமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஊழியத்துல மட்டுமல்ல, நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பும் தேவன் என்னோடு கூட இருந்தார், இப்பவும் என் கூட இருந்தார், இப்பவும் இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார் 71ஆம் சங்கீதத்துல 5ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 71:5. என் சிறு வயது தொடங்கி, கொஞ்சம் அப்படி வாசிக்கலாம். வாசிக்க முதல்ல இருந்து. கர்த்தராகிய ஆண்டவரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கிய நம்பிக்கையும். பாருங்களேன், வாசிங்க. கற்பத்தில் உற்பவித்தது. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் ஆண்டவரு, கிறிஸ்தவ குடும்பம் தான், கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தாலும் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் ஆண்டவர் அறிந்து கொண்டேன். ஆனால் தேவன் எப்பொழுது என்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், எப்பொழுது தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்னா எப்பொழுதுதான், கற்பத்துல உற்பவித்தது முதல். அல்லேலூயா. சொல்றான், ஆண்டவரே நீர் என்னை கற்பத்துல உற்பவித்தது முதல். ஆடுகளை மேய்க்கும் போதுதான் சாமுவேல் அவனை தேடி சென்று அபிஷேகம் பண்ணான். ஆனால் கர்த்தர் அவனை கற்பத்துல உற்பவிக்க முதே என்ன செய்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை என்னையும் தேவன் அவருடைய கற்பத்துல, நாம் கற்பத்துல உருவாகும் முன்னே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், தெரிந்து கொண்டதுனால்தான் கருவிலிருந்து நாம் வெளியில வந்திருக்கிறோம். இல்லைன்னா கருவிலை உருவழிந்து போயிருக்கோம். இல்லையா? கற்பத்திலே தேவன் தெரிந்து கொண்டதுனால்தான் கற்பத்திலிருந்து வெளிப்பட பண்ணினார். அவன் சொல்லுகிறான், சிறு வயது முதலே நீரே என்னுடைய நம்பிக்கையா இருக்கிறது. என்னுடைய சிறு வயதுல இருந்து நீர்தான் எனக்கு எல்லாம். என் சிறு வயதுல இருந்து நீர்தான் என் கூட இருந்து. தாவீதுக்கு எந்த பிரச்சனையும் சின்ன வயதுல இருந்து வரல. சின்ன வயதுல இருந்து அவனுக்கு ஒரு பிரச்சனையும் வரலையா. அவன் தான் நிறைய சங்கீதத்துல புலம்பல், நிறைய சங்கீதங்கள வேதனைகளை என்ன செய்த எடுத்துரைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆடுகளை மீட்கும் போது பல பிரச்சனைகள், பிற்பாடு சவுலினாலே பல தொல்லைகள், பிள்ளைகள்னாலே பல தொல்லைகள், எவ்வளவு வேதனைகளை, எவ்வளவு தன்னுடைய தேசத்தை விட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டு துரத்தப்பட்ட சூழ்நிலையில
தாவீது எத்தனை சங்கீதங்கள் அப்படி பாடியிருக்காரு. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் அவங்க கூட இல்லையா? கர்த்தர் கூட இல்லையா? இருந்தார். அல்லேலூயா. அதனாலதான் தாவீது முழு நிச்சயத்தோடு விட என்ன, நான் பிறக்கும் போது, நான் தாயின் கற்பத்திலே உட்பவித்தது முதல் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர் என்னோடு கூட இருந்தார். அந்த தேவன் இப்போது என் கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். எனக்கு வந்த பல சூழ்நிலைகள், அவனுக்கு எத்தனை பிரச்சனை, எவ்வளவு போராட்டம், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் அவன் என்ன செய்திருக்கிறார்? பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். அந்த நம்பிக்கையில் அவன் சொல்லுகிறான். 9ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 71:9. முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும். பாருங்களேன், பொதுவாக முதிர் வயதான நம்ம குடும்பமோ சமுதாயமோ அரசாங்கமே அவ்வளவுதான் 60 வயசு ஆச்சுன்னா ரிட்டையர் கொடுத்து அனுப்பி போகும். வயதாச்சுன்னா. ஆனா தாவீது சொல்லுகிறான், நான் கற்பத்துல உட்பவித்தது முதல் உம்முடைய சார்பில் தான் இருந்து, நீர் தான் நம்பிக்கை, நீர் என் கூட இருந்து, அதனால என் பிள்ளைகளோ என் சந்ததியோ நான் நம்பல ஆண்டவரே, நான் உம்மை நம்புறேன். என் முதிர் வயது வரைக்கும், நரவயது வரைக்கும் நீர் என் கூடையா. அல்லேலூயா. நீர் என்னை கைவிடாது. அல்லேலூயா. நீர் என்ன கைவிடாது. அதே மாதிரி 18ஆம் வசனத்தை வாசிங்க. இப்பொழுதும் தேவனே. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். உம்முடைய அதிசயங்களை எல்லாம் நான் அறிவித்து வந்திருக்கிறேன். இப்போதும் தேவனே, இந்த சந்ததிக்கும் வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் பராக்கிரமத்தையும் அறிவிக்கும் அளவும் நரமயிர் முடிய வரைக்கும் என்ன செய்யும் அப்படின்னு அர்த்தம். இதுவரைக்கும் என் கூட இருந்தது, வயசாகிற வரைக்கும் என்ன கைவிடாதுன்னு சொன்னான். அடுத்து சொல்றான், நான் இதுவரையிலும் சிறு வயதுல இருந்து என்ன செஞ்சேன்? உங்களுடைய பராக்கிரமத்தை, உங்களுடைய அதிசயங்களை நான் மற்றவங்களுக்கு சொல்லி கொண்டு வந்திருக்கிறேன். அதே போல இப்ப இருக்கிற சந்ததிக்கும் இனி வரப்போகிற சந்ததிக்கும் வல்லமையும் பராக்கிரமத்தையும் நான் சொல்வதற்காக எனக்கு என்ன தாரம்? நீர் என் கூட இரு, அவ்வளவுதான் போதும். அல்லேலூயா. என்னை கைவிடாது. ஏன்னா அவனுடைய நம்பிக்கை எல்லாம் என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும், நான் தாயின் கருவிலே உட்பவித்தது முதல், தாயின் கருவிலே நான் பிறந்தது முதல் என் கூட இருந்த ஆண்டவர் எனக்கு எல்லா சோதனைகள், எல்லா நெருக்கங்களிலும் அவர் என் கூட இருந்தார், என்னை காப்பாற்றி வந்திருக்கிறார். அதே ஆண்டவர் நான் நரவயதாருக்கு என்னை கைவிடப்பட்டார். அவர் என் கூட இருப்பார். இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் என் கூட இருப்பார். நான் முதிய வரைக்கும் என் கூட இருப்பார். என் பிள்ளைகள் என்னை கைவிட்டாலும், என் சந்ததி என்னை கைவிட்டாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். ஆகவே தேவன் என்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் என் தேவனுடைய வல்லமையை நான் இதுவரைக்கும் நான் அறிவித்துக் கொண்டு வந்திருக்கிறேன். அதே தேவனுடைய வல்லமையை, பராக்கிரமத்தை இந்த சந்ததிக்கும் இனி வரக்கூடிய சந்ததிக்கும் அறிவிக்கிற வரைக்கும் அவர் என் கூட இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. நான் இந்த இடத்துல வரும்பொழுது 2005 வரும்பொழுது அன்றைக்கு இருந்த அநேகர் இன்னைக்கு வளர்ந்து அவர்கள் திருமணமாகி அவர்கள் பிள்ளை பெற்று இப்ப அவங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமா வச்சிருக்கு. அல்லேலூயா. ஒரு சில பிள்ளைகள் பிறந்திருக்கு, ஒரு சில பிள்ளைகள் ஏற்கனவே அன்றைக்கு வாலிபர்களாக பார்த்தவர்களுடைய வரும்போது வாலிபர்களா இருந்தவர்களுடைய அநேக பிள்ளைகள் இப்பொழுது வாலிபர்களா இருக்காங்க. அல்லேலூயா. இன்றைக்கு சிறு பிள்ளைகளா இருந்தவர்களுடைய பிள்ளைகள் இன்னைக்கு சின்ன பிள்ளைகளா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவர்களுக்கும் ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். அடுத்த சந்ததிக்கும் சொல்றதுக்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். இன்னும்
அடுத்த சந்ததிக்கு இன்னும் எத்தனை சந்ததிக்கு சொல்ல கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அது வரைக்கும் அவர் கைவிடாதிருப்பார், அவரே கூட இருப்பார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர்கிட்ட எதை கேட்கிறோமோ அதைத்தான் ஆண்டவர் நமக்கு தருவார். ஐயோ இந்த சூழ்நிலைகள், நெருக்கங்கள், பலவீனங்கள், போராட்டம் அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்காம என் கூட ஆண்டவர் இருக்கிறார். எப்படி தாவீதோடு கூட இருந்தாரோ, அவன் சிறு வயது முதல் தாயின் கருவிலே வெளிப்பட்டது முதல் இருந்தாரோ, அதே ஆண்டவர் தன்னுடைய மரணம் வரைக்கும், முதிர் வயதாக வரைக்கும், நரமீறாத வரைக்கும் அவன் கூட இருப்பான். அவன் விசுவாசித்ததுபடியே ஆண்டவர் அவன் கூட இருந்தான். கடைசியில முதிர் வயதாகிதான் அவன் மரித்து போனானே தவிர பாதியில சாகல். பாதியில செத்தான் தாவீது, வயது சென்று செத்தான். அதே போல நாம விசுவாசிக்கிறோம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த ஆண்டிலும் மட்டுமல்ல, இந்த ஆண்டில் மட்டும் இல்லை, நான் நரைமயிராகும் வரைக்கும், நான் முதிர் வயதாகும் வரைக்கும், இந்த சந்ததிக்கு மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ சந்ததிக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு என்னை அழைத்த தேவன் உண்மையில் அவராய் இருந்து என் கூட இருந்து அதை செய்வார். அதை செய்கிற வரைக்கும் அவர் என்னை கைவிட மாட்டார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அடுத்த வசனத்தை 20ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 71:20. பாருங்க, அநேக இக்கட்டுகளையும் பாடுகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பித்து திரும்பவும் பாதாளங்களிலும் இருந்து என்ன செய்கிறேன்? என் மேன்மையை பெருக பண்ணி. அல்லேலூயா. நம்மளும் ஆண்டவரை விசுவாசிப்போம். அல்லேலூயா. எத்தனை இக்கட்டுகள் சொல்றான், எத்தனை அநேக இக்கட்டுகள், அநேக ஆபத்துகளை காணும்படி செய்த தேவன் என்னை திரும்பவும் உயிர்ப்பித்தார். திரும்பவும் என்ன? பூமியின் பாதாளங்களில் இருந்து செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கடந்த ஆண்டில் எத்தனையோ இப்படிப்பட்ட பல மோசமான அனுபவங்கள், தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஆண்டவர் தீயும் தண்ணீரையும் கடந்து வந்த தேவன், கடந்து வர உதவி செய்த தேவன், எத்தனையோ ஆபத்திலிருந்து நம்மை விடுவித்து பாதுகாத்த தேவன். கடந்த ஆண்டு மட்டுமல்ல, இத்தனை ஆண்டுகளிலே நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ சூழ்நிலைகள் வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில ஏற்கனவே சொன்னேன், அவங்க எகிப்துல 400 வருஷம் உபத்திரப்பட்டாங்க. 400 வருஷம் உபத்திரத்துல அனுபவிச்சாங்க. சொல்றாங்க, மனுஷர்களை எங்கள் தலையின் மேல் என்ன செய்வது? ஏறி போக பண்ணினீர், என்னை வலையில் அகப்படுத்தினீர். மறுபடியும் வாசிங்க 66ஆம் சங்கீதத்துல 11ஆம் வசனத்துல வாசிங்க. 11 வாசிங்க. எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் எகிப்தில் அவர்கள் இருந்த பொழுது அவங்க மூலமா தான் நிறைய பெரிய பட்டணங்களை எகிப்தின் ஜனங்கள் கட்டினாங்க. ராமசஸ், பித்தோம், இப்படிப்பட்ட நிறைய பட்டணங்களை கட்டினாங்க. அந்த பெரிய பெரிய பட்டணங்களை கட்டுறதுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தான் பயன்படுத்தினாங்க. பாரமான காரியங்களை அவங்கள கொண்டு செஞ்ச கடினமான வேலைகளை, அடிமைகளை வைத்து அவங்கள கொண்டு பல கடினமான வேலைகளை செய்ய வைத்தாங்க. இடுப்புகளின் மேல் என்ன செஞ்சாங்களாம்? பாரமான வருத்தமான பாரத்தை வலையில் அகப்படுத்தினீர். வலையில் அவங்களால வெளியில போக முடியாது, தப்பிக்க முடியாது. அவங்கெல்லாம் மொத்தமா ஒரு கைதி மாதிரி கட்டப்பட்ட நிலையில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. மனுஷரை அவர்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். அவங்களுக்கு மேல துரைத்தனம் பண்ணக்கூடிய அளவிற்கு ஜனங்களை கத்த வைத்திருந்த ஜனங்கள் இருந்தாங்க. அவங்க மேல துரைத்தனம் பண்ணாங்க, அடிச்சாங்க, ஏறி மிதிச்சாங்க, சாட்டையால் அடிச்சாங்க, அவங்க மேல ஏறி மிதிச்சாங்க. இப்படிலாம் இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் எகிப்துல என்ன செஞ்சாங்க? உபத்திரவப்பட்டாங்க. அதான் அவங்க சொல்றாங்க, தீயும் தண்ணீரை என்ன செய்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்து அவர்களை தேவன் அழைத்து கொண்டு வருகிறதான சூழ்நிலையிலே
முதலாவது பார்வோன் அவங்களை விடமாட்டேன்னு சொன்னான். விடமாட்டேன்னு சொன்ன பார்வோனையும் அவன் சேனையும் கர்த்தர் பார்வோனின் ஜனங்களை எகிப்து ஜனங்களை ஆண்டவர் வாதித்தார். பலவித வாதைகளினாலே ஆண்டவர் அவர்களை என்ன செய்தாராம்? வாதித்தார். 6ஆம் வசனத்துல வாசிங்க, 5ஆம் வசனத்துல வாசிங்க. தேவனுடைய செய்களை வந்து பாருங்கள். பாருங்க, அவர் மனுபுத்திரத்துல பயங்கரமான கிரியைகளை நடப்பித்தார். எங்க பயங்கரமான கிரியை எங்க நடப்பித்தார்? செங்கடல் பிறந்ததல்ல, மண்ணாவே கொடுத்ததல்ல. தேவனுடைய வல்லமை தேவன் எங்கே விளங்க பண்ணினாராம்? பார்வோன் இடத்துல விளங்க பண்ணார். அவ்வளவு இருதயத்தை கடினப்படுத்தினான். அவங்கள வாதித்த மாதிரி வாதம் கிடையவே கிடையாது இது வரைக்கும். அல்லேலூயா. அவருடைய பயங்கரமான கிரிகளை மனுபுத்திரத்துல பயங்கரமான கிரிகளை என்ன செஞ்சாராம்? நடப்பித்தார். எகிப்தின் ஜனங்களிடத்துல தேவன் பயங்கரமான கிரிகளை நடப்பித்தார். இவ்வளவு பயங்கரமான காரியம் தெரியுமா? அதெல்லாம் நம்ம தேசத்துல வந்தது அப்படின்னா அவ்வளவுதான், தேசமே இல்லாம போயிருக்கும். அதெல்லாம் இந்த நாட்கள்ல இருந்ததுன்னா அவ்வளவுதான், நம்மளாம் இல்லாம போயிருக்கும். அப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை எகிப்தில தேவன் நடப்பித்தார். அடுத்தது அவர்கள் என்ன பண்ணாராம்? ஆமா, அவர்களுக்காக தேவன் கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். ஆற்றை கால்நடையாக நடந்தார்கள். இப்படிப்பட்டதான காரியங்களை செய்த தேவன். அல்லேலூயா. 400 வருஷம் உபத்திரவம். அடுத்ததாக புறப்படுகிறதான தருணத்துல எகிப்தின் ஜனங்கள்னாலே பார்வோனாலே ஏற்பட்ட பல உபத்திரவங்கள். பார்வோன் அதாவது மோசே போய் சொல்றான், ஜனங்களை விடுதலையாக்குறேன். அப்படியா? சும்மா இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு சர்ச்சுக்கு போகணும்னு தோணுதா? போய் கொஞ்சம் வேலை எக்ஸ்ட்ரா செய்யுங்க, சண்டே வேலை பார்க்க. உங்களுக்கு ரொம்ப நீங்க ஓவரா சண்டே ஒரு நாள் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு தூங்கி எந்திப்பாங்கன்னு நினைச்சா நீங்க சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு சண்டே கண்டிப்பா வேலைக்கு வந்துரு, இல்லைன்னா 1 மாசம் வேலை கிடைக்கும். என்ன பண்றாங்க பாருங்க. அன்னைக்கு பார்வோன் யூத ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தினான், கொடுமைப்படுத்தினான். இன்னும் போ, நீனே போய் செங்கலை நீன்னு அறுக்கணும், அதுக்கு வேணும் வைக்கோலை நீனும் சேர்க்கணும், போய் அப்படியாக கொடுமையை அனுபவித்தாங்க. அதோட நின்று போச்சா? அவங்களை அடிச்சு வேலை வாங்க பயங்கர உபத்திரவப்படுத்தினான். எப்படியோ ஒரு வழியா அவங்கள வெளியில கொண்டு வர்றதற்கு தேவன் பல வாதைகளால் வாதித்து வெளியில கொண்டு வந்தாலும் அப்பவும் துரத்திட்டு வராங்க. அப்பவும் விடல. போனா அவங்களை பின்னால துரத்திக்கிட்டே வரான். பார்வோன் சேனை துரத்திட்டு வந்து அவங்க தப்பிச்சு வந்துட்டோம்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை செங்கடலூர்களுக்கு முன்பாக நிற்கிறது. பார்வோன் அவங்க சேனையை சொல்றாங்களாம், பார்ப்பா எங்கேயும் போக முடியாது, நம்மகிட்ட தான் வரணும். அவங்க தேசத்துல திகைத்து திரிதாங்க. எல்லாம் அடைக்கப்பட்டுச்சு, ஒன்னும் தப்பிக்க முடியாது. முன்னால போனா செங்கடல், பின்னால போனா பார்வோன் சேனைகள் துரத்தி வருகிறது. அவங்க சொல்றாங்க, ஐயா எகிப்துல எங்களுக்கு கல்லறைன்னு எங்க வந்து எங்களை கொல்ல வந்தீங்க அப்படின்றாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் அவர்களுக்காக அந்த செங்கடலை பிளந்து பாதையை உண்டாக்கி அந்த செங்கடல் வழியாக உலர்ந்த தரையிலே அவர்களை நடக்க பண்ணி அவர்களுக்கு வானத்தின் மன்னாவினால் அவர்களை போஷித்து காடைகளை கொடுத்து கர்த்தர் அவ்வளவு காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் செய்து கொண்டு வந்து அந்த 40 வருஷத்துல வனாந்திரத்துல அங்க அவங்க கொண்டு வந்த சாப்பாடு எல்லாம் காலிய போச்சு. ஆனா 40 வருஷம் ஆண்டவர் வானத்தின் மன்னாவினால் போஷித்தார், காடையை கொண்டு போஷித்தார். அவங்க உடுத்திருந்த வஸ்திரம் பழமையா போகல, பாதரட்சை தேய்ந்து போகல. கர்த்தர் இத்தனை ஆண்டுகளும் தேவன் நம்மை எதற்கு இப்படிப்பட்ட காரியங்களோட நம்ம நடந்து கொண்டு வந்தார் தெரியுமா? இந்த செழிப்பான இடத்துல கொண்டு வந்து உங்களை விடுபடியாகத்தான். எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை பாடுகள், தீயும் தண்ணீரையும் கடந்து வருகிற சூழ்நிலைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். மனிதர்களை இப்படி தலைமையில ஏறி போக அனுமதித்திருக்கிறார். 400 வருஷம் அவங்க உபத்திரப்பட்டதற்கான நோக்கம் என்ன? 400 வருஷம் அவங்க எகிப்தில உபத்திரப்பட்டதுனால
அவங்க பெருகினாங்க. பெருகுவது மட்டுமல்ல, தேவன் தம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு நிறைவேற்றி ஆகணும். என்ன சொன்னார்? இந்த சந்ததிக்கு, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன், வாழும் தேன் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன் ஆண்டவர் சொன்ன அந்த செழிப்பான தேசத்துல அவர்களை கொண்டு வந்து விடுவதற்காகத்தான் தேவன் அந்த 400 வருஷம் அவர்களுக்கு உபத்திரவத்தை அனுபவித்தார். அதே போல அவர்கள் புறப்பட்டு வருகிற பொழுது பல பாடுகள். இவையெல்லாம் எதற்காக? செழிப்பான இடத்துல கொண்டு வந்து அவர்களை நிறுத்துவதற்காகத்தான். அல்லேலூயா. அதனாலதான் சொல்லுறாங்க. இப்போ வாசிங்க 12ஆம் வசனம், 66, 12 வாசிங்க. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்துல இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கிற இந்த இடம்னு சொன்னா, இந்த புதிய ஆண்டு உங்க வாழ்க்கையில இதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்களோ எனக்கு தெரியாது. இந்த ஆண்டிலே